ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போ நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் உள்ள டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் உள்ள ப்ராப்ளம் டைப் 1 டைப் 2 உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட இன்ட்ரோடக்ஷன், அது எப்படி இருக்கும், அதோட சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் செக்ஷன் போகலாம். டைப் 1 ப்ராப்ளம் வந்து ஒரு 6 டைப்பான பிரிச்சிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் டைப் ப்ராப்ளம் பார்க்கலாம். டைப் 1. டைப் 1 என்ன அப்படின்னு சொன்னால், the RHS of the differential equation equal to 0. நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எது வேணாலும் இருக்கலாம். சொன்னதுமா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் 0வா இருந்தா ரைட் ஹேண்ட் சைடில் 0வா நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் 0வா இருந்தால் அந்த டேர்முக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ 0. நம்ம ஜெனரல் சொல்யூஷன் என்ன சொன்னோம்? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 0வா இருந்தா அந்த டேர்முக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் உண்டு. அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் உண்டு, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. சால்வ் d ஸ்கொயர் மைனஸ் 4d dash plus 3d dash square into z equal to 0. சரி, இதான் சால்வ் பண்ண சொல்லுங்க. ஒரு ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் மைண்ட் வச்சுக்கோங்க. கேபிட்டல் டி அப்படிங்கிறது டி பை டிஎக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது டிஃபரன்ஷியேஷன், அதாவது டோ பை டோ எக்ஸ். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். கேபிட்டல் டிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட் பண்ணும். டி டேஷ் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். அவ்வளோதான். சரி, அந்த டி டேஷ்ங்கிறத வந்து ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் பண்ண டைம் நம்ம ஏற்கனவே நார்மலாக வந்து 11th 12th படிக்கிறப்ப ஒய் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இங்கே போட்டுருக்க டேஷ் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து என்ன, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா டி, ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா டி டேஷ். சரிங்களா? அந்த இதை ரெப்ரசென்ட் பண்ணுறத போட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ டி டேஷ் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு 0 இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்யணும்? முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? டி ஸ்கொயர் மைனஸ் 4d d dash plus 3d dash square into z equal to 0. சரி, ஓகே ஃபைன். இப்போ என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கிறது கூட ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருக்கு என்ன செய்யணும்னா பெருசா ஒன்றும் கிடையாது. எங்கெல்லாம் டி வருதோ அங்கெல்லாம் டிக்கு பதிலாக எம் போடுங்க, டி டேஷுக்கு பதிலாக 1 போடுங்க. டி ஈக்குவல் டு எம், டி டேஷ் ஈக்குவல் டு, இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் டி வருதோ அங்கெல்லாம் எம் போடணும், டி டேஷ் வர்றதுக்கு 1 போடணும். இது வெளியில் இருக்கக்கூடிய இசட் இருக்கு இல்லையா, இதை விட்டுரும். இந்த வெளியில் இருக்கக்கூடிய இசட்டை விட்டுறணும். அப்ப இங்க டி ஸ்கொயர் இருக்கா, டி ஸ்கொயரை எம் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? மைனஸ் 4 டிக்கு பதிலாக எம், டி டாஸுக்கு பதிலாக 1 தான். அப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை. 1 போட்டால் 1 தான். ஏன்னா மல்டிபிளிகேஷன் 1 போட்டால் 1 தான், போடலாம் 1 தான். ஓகே, பிளஸ் 3 இன்டூ டி டேஷ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான். 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ அதே விட்டுறலாம். ஈக்குவல் டு 0, இசட் விட்டுறலாம். சரிங்களா? சொல்ல புரியுதா? டிக்கு பதிலாக எம், டி டேஷுக்கு பதிலாக 1. சரி, அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் 4m பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இது நார்மலான ஈக்குவேஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை நார்மல் எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணா போதும். நல்லா பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை, அதாவது 1 தான் இருக்கு. கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? டேரக்டாக இந்த நம்பரை பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 3 வேணும், ஆட் பண்றப்ப -4 வேணும். மல்டிப்ளை பண்றப்ப இந்த 3 கிடைக்கணும், ஆட் பண்றப்ப இந்த -4 வேணும். அப்படி ஏதாச்சும் ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்றப்ப 3 வேணும்னா ஒரே பாசிபிலிட்டி 1 3 மட்டும்தான். 1 3 1 3 is 3, இது மட்டும் தான் கிடைக்கும், வாய்ப்பே கிடையாது. ஆட் பண்றப்ப எனக்கு -4 வேணும். அப்போ இதுக்கும் மைனஸ் இதுக்கும் மைனஸ் கொடுத்தோம்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +3 கிடைச்சிரும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா -4 கிடைச்சிரும். அப்ப என்ன செய்ய? அப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர், ஆட் பண்ணா இந்த நம்பர் வித் சைன். சரிங்களா? இப்போ இந்த நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி பெருசா ஒண்ணு இல்ல, ஒரு எம் இங்க இருக்க நம்பர் அப்படியே தூக்கிடுங்க மைனஸ். ரெண்டாவது ஃபேக்டர் எம்
இங்கே இருக்க நம்பர் -3 equal to 0. m minus 1, m minus 3 equal to 0. Multiplication of 2 factor equal to 0. So either any one factor must be 0. ரெண்டு எண்களினுடைய பெருக்கல் 0 ஆச்சுன்னு சொன்னா ரெண்டு ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக எப்படி இருக்கணும் 0வா இருக்கணும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒன்று 0வா இருக்கணும், ரெண்டுமே 0வானாலும் இருக்கலாம் நமக்கு. அப்போ நமக்கு m minus 1 equal to 0ன்னு ஒரு டேமும் m minus 3 equal to 0ன்னு சொல்லிட்டு ஒரு டேமும் ரெண்டு டேம் நமக்கு கிடைக்கும். இப்போ m minus 1 equal to 0 அப்படின்னு சொன்னா m equal to 1 அப்படின்னு சொல்லிடலாமா? m equal to 1. அதே மாதிரி m minus 3 equal to 0 அப்படின்னு சொன்னா m equal to 3. அப்போ mக்கு பதிலா ரெண்டு வேல்யூ, ஒரு நம்பர் 1 இன்னொரு நம்பர் 3ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த முதல் நம்பரை m1 அப்படின்னு எடுத்துக்குவோம், இந்த ரெண்டாவது நம்பரை m2 எடுத்துக்குவோம். அப்போ m1 அப்படிங்கிறது 1, m2ங்கிறது 3, ரெண்டுமே டிஸ்டிங்க்ட் நம்பர் தானே, 1 3 வேற வேற இருக்கு. அப்போ என்ன சொல்லிடலாம்? m1 not equal to m2. m1 not equal to m2. அப்போ m1 m2 சமம் கிடையாது. அப்போ the roots are distinct. The roots are distinct. roots எல்லாமே distinct அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கேசஸ் படி, distinct roots ஆ இருந்தா என்ன செய்யணும்? f1 of y plus first root into x, f2 of y plus second root into x, etc. இங்க ரெண்டு ரூட் தான், அதனால ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அப்படி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, therefore the complementary function cf equal to f1 of y plus m1x plus f2 of y plus m2x equal to f1 of y plus m1 m1 1 தானே, 1 into x x போட்டுடலாம், plus f2 of y plus m2க்கு பதிலா 3, அப்போ 3x. அப்போ இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடில் 0ன்னு இருந்தால் அந்த கேஸுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு 0 தானே இருக்குது, அப்போ இதுக்கு பர்டிகுலர் கிடையாது. therefore the general solution அப்படிங்கிறத y அப்படிங்கிறத அது ப்ளஸ் பண்ணுவோம். இங்கே z, சாரி நமக்கு z டிஃபரன்ஸ் z இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் z equal to only CF, that is Z equal to F1 of Y plus X plus F2 of Y plus 3X. இவ்வளோதான் முடிச்சாரு, இதான் சொல்யூஷன். சிம்பிளா முடிஞ்சா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டா போதும், டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் சொல்யூஷன் நமக்கு. சரி, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சு எழுதிட்டா போதும், அதுதான் நமக்கு தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துருவோமா? செகண்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, சால்வ் d ஸ்கொயர் மைனஸ் 2dd dash 2dd dash plus d dash square into z equal to 0. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் போலாமா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 0 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் கிடைக்கும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடைக்காது. முதல்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் இருக்குமா? the AE is, the auxiliary equation is, என்ன செய்யணும்? டிக்கு பதிலாக m, d டாஷ்க்கு பதிலாக 1. அப்போ d ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் 2m into 1 plus 1 ஸ்கொயர், இங்கே வெறும் 1 மட்டும் தான் இருக்குது, d டாஷ் மட்டும்தான் இருக்குது, அதனால 1 ஸ்கொயர் 1 அதை போடணும். இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் 3d dash ஸ்கொயர்னு இருந்துச்சு, அதனால 3 into 1 3 நம்ம போட்டுக்கிட்டோம். இங்கே வெறும் d dash மட்டும்தான் இருக்கு, அப்போ 1 ஸ்கொயர் ஒரு 1 போடணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது, 1 போடணும், z விட்டுறணும், ஈக்குவல் டு 0. அகைன் இதுவும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -2 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2. மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி, 1 into 1 மட்டும்தான். ஆட் பண்ணால் -2 வேணும். ஸோ அதனால் இங்கேயும் ஒரு மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ், ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்துக்கிறேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +1 கிடைக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக எப்படி எழுதிக்கலாம்? m minus 1 into m minus 1 equal to 0. இப்போ சிம்பிளி என்ன பாருங்க, m minus 1 equal to 0, இந்த m minus 1 equal to 0, m equal to 1, m equal to 1. ரெண்டுலேயுமே கிடைச்ச ரூட் ரெண்டுமே சேம் ரூட், அப்படிதானா? ரெண்டு ரூட்டுமே சேம் தான். அப்போ இதை m1 இதை m2 எடுத்துக்கிட்டிங்கன்னா m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு 1. இதை m அப்படின்னு எடுத்துக்கோமா, சே m.
m1 மதிப்பு m2 மதிப்பு சேம். ஸோ ஆன்சர் வந்து அதை நான் m அப்படின்னு எடுத்துக்கிறேன். நமக்கு சேம் ரூட்டா இருந்தா என்னன்னு சொல்லி எழுதி வச்சிட்டோம் இல்லையா. இஃப் த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் என்ன செய்யணும், முதல்ல f1 ஆஃப் y பிளஸ் அந்த ரூட் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒரு எக்ஸ் இன்டூ f2 ஆஃப் y பிளஸ் அந்த ரூட் இன்டு எக்ஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கலாம். நமக்கு ரெண்டு டேர்ம் தான், ரெண்டு ரூட் தான் இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்னா therefore complementary function CF equal to f1 of y plus mx plus x into f2 of y plus mx. சேம் ரூட்டா இருந்தா ஒரு x ஆல் வெளியில மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்போ இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f1 of y plus m க்கு பதிலா 1, m equal to 1 இல்லையா. ஸோ இப்போ 1 into x x plus x into f2 of y plus again m க்கு பதிலா 1, m க்கு பதிலா 1 x. இவ்வளவுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இப்போ CF கிடைச்சு அப்படின்னு சொன்னா ஜெனரல் சொல்யூஷன் எழுதலாமா. ஜெனரல் சொல்யூஷன் Z equal to only CF மட்டும் எழுதிக்கலாம். f1 of y plus x plus x into f2 of y plus x அப்படின்னு சொல்லி ஜெனரல் சொல்யூஷன் முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இதே மாதிரி இப்போ எல்லாம் இது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை பார்த்தோம் இல்லையா. அடுத்து ஒரு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சால்வ் d cube plus d dash square minus d square d dash minus d dash cube into z equal to 0. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு எல்லாமே 2 ரூட் கிடைக்கும், தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு 3 ரூட் நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ சொல்யூஷன் போயிடலாமா. சொல்யூஷன் the AE is auxiliary equation. என்ன செய்யணும், dக்கு பதிலாக m, d dash-க்கு பதிலாக 1. அப்போ m cube plus m into d dash 1 square minus m square into 1 minus 1 cube. d dash-க்கு பதிலாக 1, z விட்டுருவேன், equal to 0. அப்போ என்ன ஆகும்னா m cube plus m into 1 square 1 தான் விட்டுறான் இல்லையா, minus m square minus 1 equal to 0. இப்போ ஆர்டரை வரிசைப்படுத்தி எழுதுவோம். முதல்ல கியூப் டேர்மு, அப்புறம் ஸ்கொயர் டேர்மு, அப்புறம் பவர் 1 டேர்மு, அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட். ஆர்டரை வரிசைப்படுத்தி எழுதணும்னா that implies m cube minus m square plus m minus 1 equal to 0. இப்போ இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் நம்ம. சரியா? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு முதல்ல 4 டேர்மினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணுவோம். இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு -1, இங்க ஒரு 1, இங்க ஒரு -1. அப்ப என்ன ஆகும்னா 1 -1 +1 -1. 4 கூட்டினா 0 கிடைக்குதா? 4 கூட்டினா 0 கிடைச்சதுன்னா 1 is a root. 4 கோஎஃபிஷியன்ட் கூட்டுறப்ப 0 கிடைச்சதுன்னா m equal to 1 is a root. அப்ப முதல் ரூட் சொல்லிடலாமா, m equal to 1 is a root. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 3 ரூட் கிடைக்கும், அதுல ஒரு ரூட் வந்து 1. அப்ப மிச்சம் இருக்கிற 2 ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுங்க. பை சிந்தட்டிக் டிவிஷன். இது எல்லாமே நம்ம 10th சால்வ் பண்ணிருக்கோம் இதே மாதிரி ப்ராப்ளத்தை. சரிங்களா? பை சிந்தட்டிக் டிவிஷன் என்ன செய்வோம், இந்த 4 டேர்ம்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துவோம். 1 -1 1 -1. சரிங்களா? வரிசையாக எழுதிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஒரு எல் டிவிஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரூட் m equal to 1 தானே, இந்த 1 இடது பக்கம் போட்டுருங்க. போட்டு இதுக்கு நேர் ஒரு 0 போட்டு 1 0 1 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 1 + 0 1 1 into 1 இங்க ஒரு 1. அப்போ -1 + 1 கூட்டினா இங்க 0 வரும். 0 into 1 இங்க 0. 1 + 0 ஒரு 1, 1 into 1 ஒரு 1, -1 + 1 0. இங்க ப்ராப்பரா ரூட் போட்டீங்கன்னா கடைசி நம்பர் ப்ராப்பரா 0 ஆயிடும். கடைசி நம்பர் ப்ராப்பரா 0 ஆயிடும். சரி, ஓகே. இப்ப முன்னாடி இருக்கிற 3 டேர்ம் இருக்கு இல்லையா, இதுல இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். சரி, இது வந்து m டேர்மோட கோஎஃபிஷியன்ட், இது ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். இது கான்ஸ்டன்ட், இது m டேர்மோட கோஎஃபிஷியன்ட், இது m ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். அப்ப இதை வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதுறது எப்படி எழுதுவோம்னா m² + 0m
plus 1 equal to 0 அப்படின்னு சொல்லி ஒரு quadratic equation அடிக்கலாம். அதாவது m square plus 1 equal to 0. That implies m square equal to minus 1. m square equal to minus 1 னா m equal to plus or minus I தானா. மைனஸ் ஒன்னுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இமேஜினரி ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஐ நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்போ எம்முக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூட், ஐ பிளஸ் ஐன்னு ஒரு ஆன்சர், மைனஸ் ஐன்னு ஒரு ஆன்சர். ஏற்கனவே எம்முக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர். இப்போ மூணுமே வேற வேற நம்பர் தானே. ஒன்று பிளஸ் ஐ மைனஸ் ஐ மூணு வேற வேற நம்பர். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? எம் ஒன் ஈக்குவல் டு பிளஸ் ஒன்னு ஒரு ரூட்டு, ஐன்னு ஒரு ரூட்டு, சாரி எம் ஒன். அடுத்து எம் டூ ஈக்குவல் டு ஐன்னு ஒரு ரூட்டு, எம் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு ஒரு. m1 equal to 1, m2 equal to I, m3 equal to minus I. மூணுமே வேற வேற ரூட். Therefore complementary function equal to f1 of y plus mx, m1x plus f2 of y plus m2x plus f3 of y plus m3x. அவளுக்கு ஆட் பண்ணிக்கோமா. f1 of y plus m1 1 1x na x plus f2 of y plus m2 க்கு பதிலா I, அப்போ ix plus f3 of y m3 க்கு பதிலா minus I, அப்போ minus ix வரும். y minus ix. இதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கிடைச்சிட்டா டேரக்டா ஜெனரல் சொல்யூஷன் எழுதலாமா? ஜெனரல் சொல்யூஷன் z equal to only காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கிறதுனால பர்டிகுலர் இன்டர்வல் கிடையாது. f1 of y plus x plus f2 of y plus ix plus f3 of y minus ix is the solution சொல்லி முடிச்சிடலாம். சரியா? ஓகே ஃபைன். இப்போ தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஒரு ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, சால்வ் d power 4 minus d dash power 4 into z equal to 0. Into z equal to 0. ஓகே. இப்போ இது ஒரு ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன். அப்படி சால்வ் பண்ண எனக்கு 4 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் எனக்கு கிடைக்கும். சரியா? சொல்யூஷன் போயிடலாமா? சொல்யூஷன் முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சிலரி ஈக்குவேஷன். The auxiliary equation, the AE is md க்கு பதிலா m, அப்போ m power 4 minus d dash க்கு பதிலா 1, 1 power 4 equal to 0. சரியா? வெறும் m power 4 minus 1 power 4 இருக்கு. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த m power 4ங்கிறத m ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? m ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். 1 power 4னா 1 தானே. அது 1 ஸ்கொயர் என்ன தப்பு கிடையாது. 1 பவர் 4னா 1, அது 1 ஸ்கொயர்னா தப்பு கிடையாது. 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். ஈக்குவல் டு 0. இவன் பாருங்க, இந்த m ஸ்கொயரை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த 1 பின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. a பிளஸ் பி m ஸ்கொயர் பிளஸ் 1 a மைனஸ் பி m square minus 1 equal to 0. Multiplication of 2 factors equal to 0. அப்போ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக 0 இருந்தே ஆகணும், அல்லது ரெண்டுமே 0 இருக்கலாம். அப்போ m square plus 1 equal to 0 ஒரு டேர்மு, m square minus 1 equal to 0 சொல்லிட்டு ஒரு டேர்மு. m square plus 1 equal to 0 னா m square equal to minus 1, இங்க m square equal to plus 1, minus 1 எடுத்து போகிற plus 1 ஆயிரும். m square equal to minus 1 அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா m equal to plus or minus I. மைனஸ் 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க m ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் m ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஸ்கொயர் ரூட் எடுத்தா m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான். அப்போ 4 ரூட்டு, ஒரு ரூட்டு பிளஸ் 1, இன்னொரு ரூட்டு மைனஸ் 1, மூணாவது ரூட்டு பிளஸ் ஐ, நாலாவது ரூட் வந்து மைனஸ் ஐ. சரிங்களா? அப்போ இந்த ரூட்ஸ் ஆர் நாலுமே வேற வேற நம்பர் இல்லையா? முதல் நம்பர் m1 ஈக்குவல் டு பிளஸ் 1 எடுத்துக்கலாம், ரெண்டாவது நம்பர் m2 ஈக்குவல் டு மைனஸ் 1 எடுத்துக்கலாம், மூணாவது நம்பர் m3 ஈக்குவல் டு பிளஸ் ஐ, நாலாவது நம்பர் m4 ஈக்குவல் டு மைனஸ் ஐ. 4 டிஃபரெண்ட் ரூட்டு. அப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு f1 ஆஃப் y பிளஸ் m1x பிளஸ் f2 ஆஃப் y பிளஸ் m2x பிளஸ் f3 ஆஃப் y பிளஸ் m3x பிளஸ் f4 ஆஃப்
y plus m4x. y plus m4x. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோமா, சப்ஸ்டிட் பண்ணுவோமா, f1 of y plus m1க்கு பதிலாக 1, அப்போ 1 into x x plus f2 of y m2க்கு பதிலாக -1, ஸோ -x plus f3 of y plus m3க்கு பதிலாக ix plus f4 of y m4க்கு பதிலாக -i, ஸோ -ix y minus ix வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் z equal to only காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ரைட் ஹேண்ட் சைடு 0 வந்ததுனால பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. அப்போ f1 of y plus x plus f2 of y minus x plus f3 of y plus ix plus f4 of y minus ix is the solution. சொல்லி இதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ டைப் 1 ப்ராப்ளம் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம டைப் 1 ப்ராப்ளம் என்ன பார்த்துருக்கோம்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரைட் ஹேண்ட் சைடு பூராமே 0வா இருக்கும். அப்போ இதுக்கு பூராமே பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது, ஒன்லி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கும். இந்த டைப் ப்ராப்ளம் பூராமே பார்த்துட்டோம்னா அடுத்த டைப் 2 ப்ராப்ளம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் e power x plus y வச்சு நம்ம பார்ப்போம். அடுத்த கிளாஸில் செக் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.